ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قوارير من فضة قدروها تقديرا صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமதானுடைய மாதத்தை தந்து அதிலும் 9 நோன்புகளை 8 நோன்புகளை கடந்து 9வது நோன்பில் அல்லாஹ் வீற்றிருக்க செய்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நோன்பும் பெருமதியான நோன்புகள். ஒவ்வொரு நாள் எங்களை விட்டு கடக்கும் போது சகோதரர்களே, நாம் ஒரு ஃபர்லு செய்தால் 70 ஃபர்லுடைய நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நோன்பினுடைய சிறப்பும் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வ அன அஜ்ஸி பிஹி, அந்த நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ் எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்க நோன்பு பிடித்தீங்கண்டா உங்களுக்கு தக்வா வரும். தக்வா வந்தா உங்களுக்கு என்ன வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தக்வா வரும்டா மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், தக்வாதாரிகளாக நீங்க மாறினீங்கண்டா அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? சுவர்க்கம் இருக்குது. உலகத்துல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அமல் செய்றோம். எதற்காக செய்றோம்? சகோதரர்களே, அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடையணும் என்று செய்றோம். அல்லாஹ் சொல்கிறான், ரமலான் நோன்பின் மூலமாக தக்வா வரணும். அந்த தக்வா வந்தா உங்களுக்கு என்ன தருவேன்? மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், தக்வாதாரிகளுக்கு என்னத்தை வாக்களிச்சிருக்கிறோமோ அந்த சொர்க்கத்தை நாங்க தருவோம். அந்த சொர்க்கத்துல என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்றான், ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். சகோதரர்களே, சொர்க்கத்துல 4 ஆறுகள் அல்லாஹ் சொல்றான். 4 ஆறுகள் அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய 4 ஆறுகள் நாளை கியாமத்தில் சொர்க்கத்தில் ஓடும். சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய 4 மலைகள் நாளை கியாமத்தில் இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பஅத்து அஜ்புலின் ஃபில் ஜன்னah, உலகத்தில் இருக்கக்கூடிய 4 மலைகள் நாளை கியாமத்தில் இருக்கும், சொர்க்கத்தில் இருக்கும். அதில் ஒன்றுதான் உஹது மலை. உஹது மலை இருக்குது, நாளை கியாமத்துல சொர்க்கத்துல இருக்கிற மலை. இன்னும் ஒரு மலை சொன்னார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போன மலை தூர் சீனா மலை, நாளை கியாமத்துல சொர்க்கத்துல இருக்கிற மலை.
இன்னும் ஒரு மலை சகோதரர்களே வர்கான். இன்னும் ஒரு மலை அல்லாஹ் சொல்றான் லுபாபான். இந்த 4 மலைகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு உயர்த்துவான். அர்பஅத்து அன்ஹாரின் 4 ஆறுகள், உலகத்தில் ஓடக்கூடிய 4 ஆறுகளை அல்லாஹ் சொர்க்கத்தில் ஓட வைப்பான். சகோதரர்களே, முதலாவது ஆறு மிஸ்ரில் இருக்கக்கூடிய நைல் நதி. நைல் நதி அல்லாஹ் சொர்க்கத்தில் ஓட வைப்பான். இரண்டாவது தஜில்லா ஃபுராத் நதி. மூன்றாவது ஷைஹான் நதி. நான்காவது ஃபைஹான் நதி. ஷைஹான் ஜைஹான் நதி. சகோதரர்களே, இந்த 4 நதியும் உலகத்தில் இருக்கக்கூடிய நதியை அல்லாஹ் சொர்க்கத்தில் ஓட வைப்பான். உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, அந்த 4 நதியும் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், தண்ணீர் ஆறு ஓடும். சகோதரர்களே, அந்த தண்ணீர் ஆறுதான் அல்லாஹ் உலகத்தில் ஓட வச்ச நைல் நதி. வஅன்ஹாரும் மின் லபன், அல்லாஹ் சொல்கிறான் பாலாறு அங்க ஓடும், பாலாறு ஓடும். சகோதரர்களே, மதுவாறு ஓடும். மின் ஹம்ரில் லzzத்தில் லிஷாரிபீன், உலகத்துல மதுவை குடிச்சாரண்டா அவருடைய சிந்தனை எல்லாம் மாறி போகும். அல்லாஹ் சொல்கிறான் லzzத்தில் லிஷாரிபீன், ஆகிரத்துல சொர்க்கத்துல மதுவை குடிச்சாரண்டா அது குடிப்பவருக்கு இனிமையாக இருக்கும். லா யஸ்மஊன ஃபீஹா லக்வா வலா கிஸாபா, உலகத்துல மதுவை குடிச்சா கதைக்கிறது ஒன்றும் வழங்குதில்ல, சொல்றதெல்லாம் பச்சை பொய். அல்லாஹ் சொல்கிறான் ஆகிரத்துல சொர்க்கத்துல மதுவை குடிச்சாரண்டா லா யஸ்மஊன ஃபீஹா, அங்க நீங்க கேட்க மாட்டீங்க லக்வா வலா கிஸாபா, சும்மா ஒலர்ற வார்த்தைகள், மதுவை குடிச்சிட்டு பேச தெரியாம பேசி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அங்க கேட்க மாட்டீங்க, பொய்ய கேட்க மாட்டீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே மவுத் கிடையாது. நாளை கியாமத்தில் சுவர்க்கவாசிகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால, நரகவாசிகள் எல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மவுத் என்பதை ஆட்டுடைய வடிவத்தில் கொண்டு வருவான். ஜீஅ பில் மௌத் யௌமல் கியாமா ககப்ஷின் அம்லஹ், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளை கலந்த கருப்பு ஆட்டை போன்று மவுத் கொண்டு வரப்படும். எவடத்தை கொண்டு வரப்படும் தெரியுமா சகோதரர்களே? சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளையும் அழைப்பான், நரகவாசிகளையும் அழைப்பான். சுவர்க்கவாசிகள் கவலைப்பட்டு கொண்டு வருவாங்க, சுவர்க்கத்திலிருந்து நாங்க வாரோமே. நரகவாசிகள் சந்தோஷப்பட்டு வருவாங்க, எங்களுக்கு வெளியாக கூடிய நேரம் வந்துட்டோ. சகோதரர்களே, எல்லாரும் வருவாங்க. அல்லாஹ் கேட்பான், இது என்ன தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க, இதுதான் மவுத். அல்லாஹு தஆலா யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருவார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கத்தியை எடுத்து அந்த ஆட்டை அறுத்து விடுவார். சகோதரர்களே, சுவர்க்கவாசியும் நினைக்க கூடாது, நரகவாசியும் நினைக்க கூடாது, நான் இங்க வந்ததுக்கு பின்னால் எனக்கு மவுத் வந்து நான் மவுத்தாகிடுவேனே நினைக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் எல்லாரையும் அழைத்து காட்டி சொல்லுவான், இன்றோட மவுத்து கிடையாது. நரகவாசிகளே, உங்களுக்கு இன்றையிலிருந்து மவுத் இல்ல. சுவர்க்கவாசிகளே, உங்களுக்கு இன்றையிலிருந்து மவுத் இல்ல. உங்களுக்கு இன்பமே இன்பம் தான், நோய் கிடையாது, நீங்க வயோதிபம் ஆகிறதும் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு ஏற்பாடு அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார்.
வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ, அல்லாஹ்வை அஞ்சி தக்வாவோட வாழ்றாங்களோ, ரமலான்ல எந்த தக்வாவை அல்லாஹ் வாக்களிச்சானோ அந்த தக்வாவை பெற்றவர்களாக யாரு மாறுறாங்களோ அல்லாஹ் சொல்றான் ஜன்னதான், 2 சுவர்க்கம் இருக்குது அவங்களுக்கு. ஒரு சுவர்க்கம் அல்ல சகோதரர்களே, 2 சுவர்க்கம். ஜன்னத்து அதன், ஜன்னத்துல் மஅவா, 2 வகையான சுவர்க்கம் இருக்குது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான் ஃபமின் தூனிஹிமா ஜன்னதான், அந்த 2 சுவர்க்கமும் இல்லாம இன்னும் 2 சுவர்க்கம் இருக்குது. சகோதரர்களே மொத்தம் 4 சுவர்க்கம். இன்னும் ஒரு ரிவாயத்துல 8 சுவர்க்கம். ஒவ்வொரு சுவர்க்கத்தினுடைய தன்மைகளும் சகோதரர்களே, யார் தொழுகைகளை பேணி பாதுகாத்து வாழ்றாங்களோ, 5 நேர தொழுகைகளை யாரு பேணி பாதுகாக்கிறாங்களோ, துஇய பிபாபிஸ் ஸலாத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாத் என்ற சொர்க்கத்தில் அழைக்கப்படுவார். யார் நோன்பு பேணுதலாக பிடிக்கிறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரையான் என்ற சொர்க்கத்தில் அழைக்கப்படுவார். யாரு ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுக்கிறாரோ, சதகாக்களை கொடுக்கிறாரோ, அவர் ஜகாத் சதகா என்ற பாபில் அழைக்கப்படுவார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒவ்வொரு சொர்க்கம் என்றா இதெல்லாத்தையும் செய்தவருக்கு என்ன யா ரசூலல்லாஹ்? ஒருத்தர் தொழுகிறார், ஜகாத் கொடுக்கிறார், நோன்பு நோட்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொர்க்கம் என்றா இவருக்கு என்ன கூலி யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை 8 சுவர்க்கமும் அழைக்கும், அவர் விரும்பிய சொர்க்கத்தில் நுழைவார். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்துல நீங்களும் ஒருவர், அந்த கூட்டத்துல நீங்களும் ஒருவர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்பகல் வுது, யார் வுதுவை பரிபூர்ணமாக செய்வாரோ, செய்துட்டு வுது முடிஞ்சதுக்கு பின்னால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين என்று வானத்தை பார்த்து கிப்லாவை முன்னோக்கி யார் ஓதுவாரோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 8 சுவர்க்கமும் நாளை கியாமத்ல இவர் அழைக்கும், மனிதா என்னிடத்திலே வா, ரையான் அழைக்கும் என்னிடத்திலே வா, தொழுகையுடைய சுவர்க்கம் அழைக்கும் என்னிடத்திலே வா, ஜன்னத்துல் மஅவா அழைக்கும் என்னிடத்திலே வா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அழைக்கும் என்னிடத்திலே வா. சகோதரர்களே, சுவர்க்கத்தில் ஆக உயர்ந்த சுவர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்ட ரஹ்மானுடைய அர்ஷுக்கு கீழால இருக்கக்கூடிய சொர்க்கம், அல்லாஹ்ட அர்ஷுக்கு கீழால இருக்கக்கூடிய சொர்க்கம். சகோதரர்களே, எல்லா சுவர்க்கத்தை விட அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய இன்பங்கள் வித்தியாசமானது. அங்கே இருக்கக்கூடிய மரத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாது. எத்தனை வருடங்கள், 100 வருடங்கள் வேகமாக சென்றாலும் அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாது. சகோதரர்களே, ஒரு அராபி ஓடி வருகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொர்க்கத்துல யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் தானே, யாரையும் நோவினை செய்யக்கூடிய ஒன்றையும் வைக்க மாட்டான் தானே? ஆம், வைக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்றானே, சொர்க்கத்துல சிதிர் என்ற மரம் இருக்குது. எங்க எல்லோருக்கும் தெரியும், சிதிரண்டா இலந்தை மரம், இலையில முள் இருக்கும். சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல சிதிர் என்ற மரம் இருக்குது. அப்ப அந்த மரத்துல முள் இருக்கும். முள் இருந்தா அந்த மரத்துல முள்ளு சொர்க்கவாசிகளை குத்துமே யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முள்ளை அல்லாஹ் அகற்றுவான், அந்த முள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் பழத்தை உண்டாக்குவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பழம் 72 நிறத்தில் இருக்கும்.
72 சுவையில் இருக்கும். அந்த அடியான் ஒரு பழத்தை பிப்பார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பழம் பித்தவுடன், அந்த பழத்தை பறித்தவுடன் அதில் இன்னும் ஒரு பழம் உருவாகிடும். ஒரு கடி கடிப்பார், ஒரு டேஸ்டாக இருக்கும். 72 வகையான டேஸ்டை சுவைப்பார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகளுடைய ஆடை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கவாசிகளுடைய ஆடை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன். சொர்க்கவாசிகள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வேலைக்காக சின்ன சின்ன பிள்ளைகள் சுத்துவார்கள். யார் தெரியுமா சகோதரர்களே? எங்களுடைய பிள்ளைகள் பிறந்து சிறு வயதுல மரணிக்குது. உலகத்தில் சின்ன வயசுல மரணிச்ச பிள்ளைகள் தான் நாளை சுவர்க்கத்தினுடைய சகோதரர்களே வேலையாட்கள், ஹாதிம்கள். நாளை கியாமத்ல ஒவ்வொருத்தராக அல்லாஹ் நீங்க நரகம் போங்க, நீங்க சுவர்க்கம் போங்க தீர்ப்பு செய்யக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் யாருடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் மரணித்ததோ நாளை கியாமத்ல அந்த பிள்ளைகள் வழியில் நின்று கொண்டு தந்தைமாரை கையில் பிடித்துக் கொண்டு தாய்மாரை கையில் பிடித்துக் கொண்டு சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அவர்கள் தான் சுவர்க்கத்தினுடைய ஹாதிம்கள், வேலையாட்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எப்படியாக இருப்பார்கள் என்றால் பரத்தப்பட்ட முத்துகளை போன்று சிறு பிள்ளைகள் ஒலித்துக் கொண்டிருப்பார்கள். ويطوف عليهم ولدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا منثورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا عاليهم. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய உடுப்பு என்ன தெரியுமா? சொர்க்கவாசிகளுடைய ஆடை என்ன தெரியுமா? சியாபு சுந்துஸ், பச்சை கலர் பட்டிலான கோட். சுந்துஸ் பச்சை கலர் பட்டிலான கோட். சகோதரர்களே, உலகத்துல நாங்க கோட் ஏன் போடுறோம்? ஒரு விசேஷம் என்றா, திருமணம் என்றா, ஒரு நிகழ்ச்சி என்றா கலசுக்கு கோட் போடுறோம். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாசிகளுடைய ஆடை என்ன தெரியுமா? பச்சை கலர் கோட். அல்லாஹ் கலரையும் சொல்லிவிட்டான். சகோதரர்களே, எப்படி நாங்க கோட்டுக்குள்ள இன்னும் ஒரு ஷர்ட்டை போட்டு போடுறோமோ அதே போலதான் சுவர்க்கவாசிகளுடைய ஆடை என்ன தெரியுமா? ஒரு சாஃப்டான பட்டால உள்ளால ஒரு துணியை போட்டு அதற்கு மேலால அல்லாஹ் கனமான பச்சை கலர் பட்டால கோட் போடுவான். சகோதரர்களே, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள், சொர்க்கவாசிகளுடைய உணவுகள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பறவை பறந்து போகும், அந்த பறவையை பார்க்கிறார், அந்த பறவை பொரித்து கொண்டு வந்து பிளேட்ல இவரிடத்துல வந்து நிற்கும். சாப்பிடுறதெல்லாம் எங்க போகுது? உலகத்துல சாப்பிட்டோம் என்றா வெளிவாசல் போக வேண்டிய தேவை இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே வெளிவாசல் போக வேண்டிய தேவை கிடையாது. சாப்பிடுவார், அவருடைய சாப்பாட்டினுடைய அந்த கழிவுகள் வியர்வையாக வெளியேறும், அந்த வியர்வையும் கஸ்தூரியாக போகும். ஒரு ஏப்பம் விடுவார், அதனுடன் அந்த சாப்பாடு எல்லாம் செமித்து போய்விடும். சகோதரர்களே, அங்க மலமும் கழிக்க மாட்டார், சலமும் கழிக்க மாட்டார். அங்கே இன்பம்தான் அவருக்கு, அங்கே கை சேதமே கிடையாது. ஒரே ஒரு கவலை இருக்கும். சொர்க்கவாசிக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலை தெரியுமா? உலகத்துல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் வீணாக பெய்துட்டே என்ற கவலை தான். ஒரு சுப்ஹானல்லாஹ் லேசா நினைக்கிறோம். எத்தனை நேரம் சகோதரர்களே, எத்தனை மணி நேரம் சும்மா இருக்கிறோம். சொர்க்கத்துல போய்த்து கவலைப்படுவார். என்ன தெரியுமா? ஒரு வாட ஒன்று வரும், சொர்க்கத்தில் தூங்கி கொண்டிருப்பார், ஒரு வாட வரும், ஆச்சரியமாக பார்ப்பார்.
மிச்ச மனமாக இருக்குது. எங்கிருந்து வருது கேட்பார், எங்கிருந்து வருது? சொல்லப்படும் என்ன தெரியுமா? உங்களை விட ஒரு சுபஹானல்லாஹ் கூடி சொன்னவர், உங்களை விட ஒரு சுபஹானல்லாஹ் அதிகமாக சொன்னவர் படுக்கையில இருந்து ஒரு பக்கம் இருந்து அடுத்த பக்கம் சாயும் போது வரக்கூடிய வாடு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், படைத்த ரப்பு அல்லாஹ் தன்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு, அல்லாஹ் அஞ்சி தக்வாவோட வாழக்கூடிய அடியார்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிருக்காது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிருக்காது, வலா ஹதர அலா கல்பி பஷர், மனிதனுடைய உள்ளம் சுவர்க்கம் இவ்வாறுதான் இருக்கும் என்று கற்பனை கூட செய்திருக்காத சுவர்க்கத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறார். சகோதரர்களே, லேச அடையலாமா? அந்த சொர்க்கத்தை லேச அடையலாமா? உலகத்துல யார் நல்ல நிலைமையில வாழ்ந்துட்டு போறாங்களோ, நல்ல நிலைமையில யார் வாழ்ந்துட்டு போறாங்களோ அவர்களுடைய கடைசி நேரம் நன்றாக அமையும். யாருடைய கடைசி நேரம் நல்லா அமைஞ்சிச்சோ அவருடைய நிலைமை முடிவு ஜன்னத்தாக இருக்கும், சுவர்க்கமாக இருக்கும். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சிறந்தவர், உங்களில் வெற்றியாளர் யார் தெரியுமா? நீங்க மௌத்தாகினா உங்களை பத்தி நல்லா சொல்லணும், உங்களை பத்தி மனிதர்கள் நல்லா சொல்லணும். அவர் மௌத்தாகினார், மாஷா அல்லாஹ், அவர் தொழுகையாளி, அவர் 5 நேரம் தொழுவாரு, அவர் நல்ல அக்லாக் உடையவர், நல்ல பண்புடையவர். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜபத், என்னத்தை சொல்றீங்களோ, அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்க சாட்சி சொல்றீங்களோ அதுதான் அவருக்கு. என்ன வஜபத், கட்டாயமாகி விட்டது என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் கடமையாகிட்டவருக்கு. யார பத்தி மோசமாக சொல்றீங்களோ, யார பத்தி நீங்க மோசமாக நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ, அவரை பத்தி மோசமாக பேசுறீங்களா, அவரு தொழுகிறதும் இல்ல, மஸ்ஜிதுக்கு வாரதும் இல்ல, அவர் அக்லாக்கே கிடையாது, நல்ல பண்பே இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜபத், நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே போன்றுதான் நாளை கியாமத்ல அவர் அல்லாஹ் நரகத்துல போடுவார். நரகம் கடமை அவருக்கு. சகோதரர்களே, வாழ்றது முக்கியமல்ல, எப்படி மௌத்தாகிறோம் ஒன்றுதான் பார்க்கணும். ஏண்டோட மௌத் எப்படி வருது? நல்ல மௌத்தண்டா, சுவர்க்கவாசியுடைய மௌத்தண்டா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மலக்குமார்கள் வருவாங்க, நன்மாராயம் சொல்வாங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னா, மௌத்தாகும் போதே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுட்டு போங்க. இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, பதில் இருக்காது. அதாபுடைய மலக்குமார் வருவாங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறார், யா அல்லாஹ், மலக்குல் மௌத்த பார்க்கணும். அல்லாஹ் சொன்னான், ஆதம், நீங்க பார்க்க முடியாது, சக்தி பெற மாட்டீங்க. இல்ல, நான் பார்த்துத்தான் ஆகணும். அங்கால திரும்புங்கண்டான் அல்லாஹ். மலக்குல் மௌத் இறக்கி ஒரு காஃபிரான அடியாருடைய ரூஹை எப்படி கைப்பற்றுவீங்களோ அந்த தோற்றத்துல போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்ப திரும்புங்க ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்த உடனே மயக்கம் முற்று கீழே விழுந்துட்டார். பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மயக்கம் தெளிகிறது. 7 நாட்கள் கடக்கிறது. 7 நாளுக்கு பின்னால சொல்றார், சகோதரர்களே, மலக்குல் மௌத்த பார்த்து சொல்றார், ஒரு கெட்ட அடியானுடைய முடிவு. சகோதரர்களே, அவருக்கு அல்லாஹ் அவர் செய்த பாவத்திற்கு எந்த தண்டனையும் கொடுக்க தேவையில்லை. மலக்குல் மௌத்த பார்க்கிறதே அவருக்குரிய ஆக பெரிய தண்டனை. சகோதரர்களே, மலக்குல் மௌத்த பார்க்கிறது ஆக பெரிய தண்டனை. நானும் நீங்களும் எங்களுடைய கண்களால் காணாம மௌத்தாக மாட்டோம். யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருக்கலாம், எல்லோரும் பார்க்கத்தான் வேணும் மலக்குல் மௌத். சகோதரர்களே, உயிரை கைப்பற்றும் போது
உயிரை எடுக்கும் போது எப்படி எடுப்பார்? நல்லடியாருடைய ரூஹாக இருந்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குலைந்த மாவுல ஒரு முடி அகப்பட்டா அந்த முடி எப்படி லேசா இழுத்தெடுக்கலாமோ அதே போன்று அவருடைய உயிர் பெருவிரலிலிருந்து இழுக்கப்பட்டு உருவப்பட்டு அப்படியோ கொண்டு வந்து தொண்டை குழியில் வைக்கப்படும். சொன்னாங்க, ஒரு காஃபிருடைய உயிர் எப்படி இழுக்கப்படும் என்றா, ஒரு முள்ளு மரத்துல ஒரு காட்டன் புடவைய சுத்தி நல்லா இறுக வச்சு அந்த காட்டன் புடவைய அப்படியோ தொங்கல்ல பிடிச்சு இழுத்தா எப்படி பிஞ்சு கொண்டு வருமோ அதே போலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய உயிர் பெருவிரலிலிருந்து கலட்டப்படும் போது ஒவ்வொரு மூட்டுகளாக பிஞ்சு கொண்டு வரும், இழுக்கப்படும். ஒவ்வொரு மூட்டுகளும் அதனுடைய வேதனையை சுவைக்கும், ஒவ்வொரு தசைகளும் சுவைக்கும், ஒவ்வொரு நாடி நரம்புகளும் அதனுடைய வேதனையை சுவைக்கும். அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மையத்தை குளிப்பாட்டும் போது அந்த உயிர் கலட்டப்பட்ட வேதனையில் இருக்கும். அதனால லேசா மையத்துக்கு நோகாம குளிப்பாட்டுங்க. மையத்தை பெரட்டும் போது ஏன் வாழை குத்தி போடுவாங்க அடியில், எதற்காக? சகோதரர்களே, லேசா பெரட்டணும் என்பதற்காக. மையத்தை நாங்க கழுவும் போது மையத்தை ஊண்டி கஷ்டப்பட்டு கழுவ கூடாது. ஏன்? உயிர் கலட்டப்பட்ட வேதனை இருந்து கொண்டிருக்கும் உடம்புல. சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த மௌத்தை சந்திக்க இருக்கிறோம், அந்த மௌத்தை பார்க்க இருக்கிறோம். யாராக இருக்கலாம், படித்தவர் படிக்காதவர், ஆலிம் ஆலிம் இல்லாதவர், சகோதரர்களே, பணக்காரர் ஏழை, எல்லாரும் போகத்தான் ஓடும், எல்லாரும் போகத்தான் வேண்டும். அந்த 6 அடி கபர் தான் எல்லாருக்கும், அந்த சந்தூக் தான் எல்லாருடைய வாகனமும், அந்த கஃன் புடவை தான் எல்லாருடைய உடுப்பும். சகோதரர்களை, இவர் கொஞ்சம் பணக்காரர், இவருக்கு கோட் போட்டு அடக்கவும் இல்ல, இவருடைய சொத்துல அரவாசை வச்சு அடக்கவும் இல்ல. மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா? யாரு சரி அடக்கும் போது அவருடைய ஏதாவது பொருள் கபர்ல விழுந்தா, அடக்கும் போது துன்யாவுடைய ஏதாவது பொருள் கபர்ல விழுந்தா மார்க்க தீர்ப்பு, அவர் தோண்டி அந்த பொருளை எடுத்துட்டு மீண்டும் ஜனாசாவை அடக்கணும். உலகத்துல எதுவும் வைக்க முடியாது, எந்த ஒன்றும் வைக்க இயலாது. சகோதரர்களே, உலகத்துடைய பொருள் என்றா கஃன் துணியும் மஞ்சு பலகையும் தான், அதுவும் மண்ணோட மண்ணாக வைத்திடும். என்ன மிஞ்ச போகுது சகோதரர்களே? உலகத்துல போட்டி பொறாமப்பட்டு வாழ்றோம், உலகத்துல பெருமைப்பட்டு வாழ்றோம். எதை வச்சு பெருமைப்படுறோம்? ஆகிரத்துல எதை கொண்டு போறோம்? எதை கொண்டு போக போறோம்? சொத்து செல்வத்தையா கொண்டு போக போறோம்? பட்டம் பதவியையா கொண்டு போக போறோம்? சகோதரர்களே, நகத்துல இருக்கக்கூடிய அழுக்கையும் நீக்கி விடுவார்கள். முதலாவது பேரத்தானே கலட்டுவார்கள். பிள்ளை வாப்பாவை அடக்கிறண்டா சொல்லுவார், பிள்ளை சொல்லுவான் ஜனாசாவை இத்தனை மணிக்கு தான் நடக்கிறது. பேர் என்ன? பேர் வைத்திடும் சகோதரர்களே, பட்டம் வைத்திடும். டாக்டர், லாயர், ஆலிம, மௌலவிய இத்தனை மணிக்கு அடக்குவா இல்ல சகோதரர்களே, ஜனாசா ஒரே பேர் தான். சந்திக்க இருக்கிறோம் ரமலானுடைய காலம். சகோதரர்களே, பெருமதியான காலம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நேரமும் பெருமதியானது. மௌத்துக்கு தயாராக வேண்டிய காலம். நாளை கியாமத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன சமயம் போகும் வழியில் ஒரு மூதாட்டியை கண்டார்கள். வயது முதிர்ந்த மூதாட்டி பாதை ஓரத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, இவர் யார் யா ரசூலல்லாஹ்? இந்த மூதாட்டி யார்? இவ்வளவு சிரமத்தோட ரோட்ல நின்று கொண்டிருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ தான் இந்த உலகம். அவளுடைய ஆயுட்காலம் எவ்வளவு காலம் இன்னும் மீதமாக இருக்குமோ அதுவரைக்கும் தான் உலகம் மீதமாக இருக்கும். இது எப்ப சொன்னது? 1446 வருடம் சொன்னது.
சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம், உலகத்துல நினைக்கிற மாதிரி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா நாங்க மௌத்தாக கூடிய நேரத்துல மக்கள் எங்களை நல்லா சொன்னாங்கண்டா, அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் அவருடைய முடிவு. அவர் சுவர்க்கவாசியாக இருந்தா நல்லாக சொல்லுவாங்க, நரகவாசியாக இருந்தா மோசமா சொல்லுவாங்க. சகோதரர்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மரணிக்கிறார். அவருடைய ஜனாசாவுக்கு வந்த கூட்டம், சகோதரர்களே, யாருடைய ஜனாசாவுல 40 பேர் சாலிஹான மக்கள் கலந்து கொள்வாங்கண்டா அவருக்கு சுவர்க்கம் வாஜிப். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய ஜனாசாவுல பெரும் திரளான மக்கள், சகோதரர்களே, கிட்டத்தட்ட 4000 மைல் தூரம் தொழுகைக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த ஜனாசாவில் வந்த மக்களை பார்த்து 30,000 காஃபிர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். முகைரத் இப்னு ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணிக்கிறார். பெரும் திரளான கூட்டம், ஒரு ஃபாதர் வருகிறார். சகோதரர்களே, அந்த கூட்டத்தை பார்க்கிறார். அந்த ஃபாதர் அந்த கூட்டத்தை பார்த்தவுடன், சகோதரர்களே, பெரும் ஆச்சரியம். அவர் கேட்டார், ஏதோ எனக்கு ஒன்று விளங்குது, அது உங்களுக்கு விளங்குது இல்லையா? என்ன விளங்குது? வானத்திலிருந்து யாரோ இறங்கி கொண்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, தொழுது முடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் தொழுகையை நடத்தாற்றான். அந்த ஃபாதர் இஸ்லாத்துக்கு வாரார். சகோதரர்களே, இதுதான் வாழ்ந்தோம் என்றா இப்படித்தான் வாழணும், வாழ்ந்தோம் என்றா இப்படித்தான் வாழணும். எங்கட மௌத்தை கேள்விப்பட்டு மக்கள் வரணும், எங்களுக்காக தொழணும். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து இவருக்கு இரக்கம் காட்டிடு. மக்கள் எங்களுக்காக துஆ செய்யணும். எனவே சகோதரர்களே, ரமலான் பெருமதியான காலம். எப்படி வாழ்ந்தோம் என்றாலும் கழிந்துவிடும். ஆனால் இந்த ரமலானுடைய பெருமதியை உணர்ந்து நல்ல அமல்கள்ல, இபாதத்கள்ல இந்த ரமலானை கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.